பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலியாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலியாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்த அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் உன் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் யோசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். ஏசபேலை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும். அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடிப்போனான். யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரர் இடத்திற்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா? அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி, யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரும் கூட கீலியாத்தில் உள்ள ராமோத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் நிமித்தம் காவல் வைத்தான். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடே பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரவேலிலே ஆற்றிக் கொள்கிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாய் இருந்தால் இஸ்ரேலில் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பி போகும்படி விடாதிருங்கள் என்றான். அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். இஸ்ரேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன்
யெகூவின் கூட்டம் வருகிறதைக் கண்டு ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல் என்றான். அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கென்ன, என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன், அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றான். ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கென்ன, என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன், அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகூ ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான். அப்பொழுது யோராம், ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தன் தன் ரதத்தில் ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு எஸ்ரேலேனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே, சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அப்பொழுது யெகூ தன் சேனாபதியாகிய பித்காரை நோக்கி, அவனை எடுத்து இஸ்ரேலனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எறிந்து போடு, நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எறிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்லேயாம் கிட்ட இருக்கிற கூர் மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே செத்து போனான். அவனுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்களோடே அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் 11ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெறித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிறபோது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை
இஸ்ரேலின் இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல் வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே என்றான். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 37 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எலியாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்த அந்த கட்டளை கொடுத்ததை எலிசா தன் ஊழியக்காரர் மூலமாய் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19:15-6 ஆண்டவர் எலியாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்போ அதுல எகு கொன்று போடுவான் என்று சொல்லி இருக்கிறார். அதே போல இப்போ எலிசா ஒரு ஊழியக்காரனை கொண்டு அனுப்பி எகுவ தீர்க்கதரிசியாய் அபிஷேகம், அதாவது ராஜாவாய் அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி, அந்த எகு ராஜாவான பிறகு இந்த ஆகாபின் சந்ததியை அழிக்கும்படிக்கு அவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப எகு போய் அவன் என்ன பண்றான், இந்த ஆகாபுடைய சந்ததியை அழிக்கும்படி அவன் அதாவது எலிசா மூலம் வந்த அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து. அப்போ இந்த ஆகாப் குடும்பத்தை வேரோட அறுத்து போடுவேன், ஒரு நாய் கூட இருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், அந்த எலியா மூலம் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் எலிசா நாட்கள்ல அது நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அப்போ எகு என்ன பண்றாரு, அந்த ஆகாபுடைய குடும்பத்தை முற்றிலுமாய் அவன் ராஜாவான பிறகு முற்றிலுமாய் அழித்து போடுகிறதை பார்க்கிறோம். அந்த யோராம் என்று சொல்லி அவன் மகனுடைய அந்த பிரேதம் அந்த நாபோத்துடைய அந்த இதுல என்ன ஆகுது, சிதறி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அவனுடைய பாடி எடுத்து என்ன பண்ணு, எரிந்து போடு அப்படின்னு சொல்றார். கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அந்த ஆகாபுடைய மகன் கொல்லப்பட்டான். அதுக்கப்புறம் இந்த ராணி இந்த எகு வரான் என்று கேள்விப்பட்டோம், இவ தன்னை அலங்கரித்து கொண்டாள். 30ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறான். உடனே எகு சொல்றாரு, அவளை அங்கிருந்து கீழே தள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவளை கீழே தள்ளுறாங்க. அப்படி தள்ளுறதுனால அவள் கீழே அங்கிருந்து விழுந்து ரத்தம் சுவரிலும் குதிரையிலையும் தெரித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. உடனே அவளை மிதித்தே அந்த இடத்துல கொன்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் போய் அவளை அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எகு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் சொன்ன எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைகள் எலிசா மூலமாய் அது என்ன பண்ணப்படுகிறது, நிறைவேற்றப்படுகிறதை பார்க்கிறோம். 36வது வசனத்தில், ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும். அப்போ பாருங்க, யோசபேல நாய்கள் அந்த மாம்சத்தை தின்னும். அவ அந்த இடத்துல ஒரு எருவை போல அவள் என்ன பண்ணுவா, சிதறி போவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே போலதான் அவள் செத்ததை நாம் பார்க்கிறோம். அதாவது அவ செத்த பிறகு அவ தலையோடு காலு உள்ளங்கை மட்டும்தான் கிடைச்சுதான், மீதி எல்லாம் நாய்கள் தின்று அந்த இடத்துல அது எருவாக போடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். இந்த ஏசபேல் தன் ராஜாவாகிய ஆகாபுக்கு அவள் என்ன பண்றான், அதாவது அந்த நாபாலுடைய நிலத்தை என்ன பண்றாங்க, அவ துணிகரமா வாங்கி கொடுக்கறான். அவனை கொன்றுறா,
அவனை கொன்னு அந்த நிலத்தை என்ன பண்றாங்க, எடுத்துக்கிறாங்க. இதனால வந்த சாபம் பாருங்க, அது எவ்வளோ, அதாவது எலியாக்கு அடுத்து எலிசா வந்த பிறகு அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு ஒருவேளை நாம் செய்கிற பாவங்கள் அல்ல, என்றோ நாம் செய்த பாவங்களா முன்னோர்கள் பாவங்களா இருக்கலாம். அந்த முன்னோர்கள் செய்த அந்த பாவம் அது என்ன ஆகும், சாபமாய் அது முடிகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஏசபேல் செய்த பாவம் அந்த ஆகாப் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அவளையும் ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றாரு. சொன்ன வாக்கு தத்தத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி அவளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அழித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இவ பேராசைனால அந்த, அதாவது அவனுடைய நிலத்தை அரண்மனைக்கு பக்கத்துல இருந்த அந்த நிலத்தை அவ அபகரித்து கொண்டதுனால, அது மட்டுமல்ல, அவனை கொன்று போட்டதுனால அந்த சாபம் என்ன பண்ணப்பட்டது, அந்த ஆகாபுடைய சந்ததிக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளை, இன்றும் நாம் மற்றவர்களுக்கு அதாவது நன்மை செய்ய வேண்டுமே ஒழிய நாம் தீமை செய்யக்கூடாது. ஒருவேளை நீங்க தீமை செய்தீங்கன்னா இன்னைக்கு அதனுடைய பலனை நீங்க பார்க்காம இருக்கலாம். நாள் ஒன்று வரும், நாம் செய்த அந்த அதாவது தீமைக்கு பதில் செய்யப்படும் என்பதை மறந்து போகக்கூடாது. எப்படி அந்த ஆகாப் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அவன் கீரை கொல்லைக்காய் வாங்கணும்னு சொல்லி இது பண்ணும்போது இவ பொய்யா அந்த அதாவது நாபோத்து மேல பொய்யா குற்றம் சாட்டி அவனை கொலை செய்து அவனை அந்த இடத்த அவன் வஞ்சித்து கொண்டபடியால், அவளுடைய அந்த திராட்சை தோட்டத்தை, நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை வஞ்சித்து கொண்டபடியால், அதாவது பொய்யான குற்றச்சாட்டு சொல்றா, அவனை சாகடிக்கிற ஆளை வச்சு இப்படியெல்லாம் செஞ்சதுனால அந்த பாவம் இந்த அதிகாரத்துல சாபமாய் முடிகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால மற்றவங்களுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யாதபடி, மற்ற குடும்பத்தை கெடுக்கணும்னு நாம் சில காரியங்களை நாம் செய்யாதவர்களாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக இடங்கள்ல மாந்திரிக காரியங்களை செய்யறாங்க. கூட பிறந்தவங்களை அழிக்கணும், கூட பிறந்தவங்களுக்கு சொத்து கொடுக்க கூடாது, சொத்து கேட்டதுனால அவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் மாந்திரிக காரியங்களை லேசா செஞ்சிடறாங்க. ஆனா இதனை இப்படி செய்யறதுனால இன்னைக்கு ஒருவேளை நல்லா இருக்கிறது போல தோன்றும், ஆனா நாள் ஒன்று வரும், குடும்பமே இருந்தடம் தெரியாமல் கர்த்தர் அழித்து போடுவார். அதனால இன்றைக்கு எதை செய்தாலும் நீங்க யோசித்து செய்யுங்க, நன்மையானதை செய்யுங்க, தீமையை நீங்க விதைக்காதீங்க. நீங்க விதைக்கிறத நீங்க ஒரு நாள் அறுத்துதான் ஆக வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இந்த வேளையிலும் கூட கத்தாவே ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரம். நாபோத்துடைய ஆண்டவரே திராட்சை தோட்டத்தை ஆண்டவரே, இந்த ஏசபேல் ஆண்டவரே ராணி ஆண்டவரே, அவ கத்தாவே ஆண்டவரே தவறான முறையில் அபகரித்ததுனால நாபோத்தை கொன்று ஆண்டவரை அவனுடைய கத்தாவே அந்த திராட்சை தோட்டத்தை கொள்ளையிட்டு கொண்டபடினால ஆண்டவரே, சுவர்ல நீர் விடுற ஒரு நாய் கூட இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவரே நீங்க சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினீரே. ஆண்டவரே, இந்த நாள்லயும் கூடப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யார் குடும்பத்துக்கு விரோதமாய் கெடுதல் செய்தாலும் இன்றைக்கு அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஆகாப் ஆண்டவரே எசபேலுடைய ஆண்டவரே அப்பா குடும்பம் அழிந்தது போல உடைய பிள்ளைகளுடைய குடும்பம் அழிந்து போக கூடாதப்பா. மனம் திரும்புதலை கொடுங்க ஏசப்பா. ஐயோ, நான் என் கூட பிறந்தவர்களுக்கு விரோதமாய் மாந்திரீகம் பண்ணியிருக்கிறேனே, என்னை மன்னியோன்னு ஆண்டப்பா உங்க சமூகத்துல கேட்கட்டும். ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரை. அப்பா, இந்த நாள்லயும் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு உம்முடைய பாதத்துல அப்பா நான் செய்தது தவறு, என்னை மன்னிச்சிருங்க, இந்த சாபம் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி
ஆண்டவரே, யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய சாப கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. சாப கட்டுகள் உடையட்டும், செய்வன கட்டுகள் உடையட்டும். குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடுவீராக டேடி. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.